வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 33. காலேஜ் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் கடைசி எக்ஸாம் எழுத போறேன். நான் ரைமிங் நல்லா இருந்தா லைக் போட்டுருங்க நண்பர்களே. வர வர இந்த அலாரம் மேல இருக்க நம்பிக்கை போயிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்ஸாம் இருக்குங்கிற காரணத்தினால நேத்தே 6 மணிக்கு 7 அலாரம் வச்சிருந்தேன். ஆனா ஒண்ணு கூட அடிக்கல போல. நல்ல வேளை எங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருந்ததுனால அவங்க வந்து என்ன எழுப்பி விட்டாங்க. நானும் அவசரத்துல கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த கிளிப்ல எதுக்குடா இவன் சம்மந்தம் இல்லாம சிரிக்கிறான் அப்படின்னு யோசிப்பீங்க. அது வேற ஒன்னும் இல்ல, எக்ஸாமுக்கு நான் பண்ண ப்ரிப்பரேஷனை நினைச்சு நானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் திருத்த போறவர் என்ன கஷ்டப்பட போறாரோ. எப்படியோ கரெக்டான டைம்ல காலேஜ் போய் சேர்ந்து நம்ம ஹால் பிளான் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி, ஹால் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்க போய் நின்று கடைசி லெசன் ஒரு டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்ல நானும் அதை கேட்டுட்டு இருந்தேன். எப்படியும் கடைசி நிமிஷத்துல நம்ம படிச்சதெல்லாம் நம்மளை கைவிடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஹாலுக்கு போயிட்டேன். நினைச்ச மாதிரி அதெல்லாம் கைவிடல நண்பர்களே. எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டேன். அதே சந்தோஷத்துல வீட்டுக்கு கிளம்புனா நடந்து போயிட்டு இருக்கப்போ நான் அப்படியே கேஷுவலா கை காட்டுற மாதிரி காட்டுறேன். அதை வீடியோல போடுங்க அப்படின்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கேஷுவலா இல்லையா, ஆனால் 2வது அட்டெம்ப்ட்ல கேஷுவலா சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம மச்சி என்ட்ரி. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடா போற அப்படின்னு கேட்டா ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு ஹால் டிக்கெட் வாங்குறான்னு எனக்கு பெரிய கன்ஃபியூஷன். அந்த குழப்பத்திலேயே முட்டை பப்ஸ் சாப்பிடலான்னு இருந்த நானு மாத்தி காளான் பப்ஸ் வாங்கிட்டேன். குழப்பத்திலேயே பப்ஸ் சாப்பிட்டு சட்டையை சதற விட்டு ஒரு காஃபி ஒன்று சொல்லி வாங்கி குடிச்சிட்டேன். போற வழியில பாலாஜி அவனை காலேஜ்ல டெலிவரி பண்ண சொல்லியிருந்தான். அதனால அவனை அப்படியே இறக்கி விட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போனதே சாயந்தரம். அதனால லேட் ஆகிறதுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணிடணும்னு அந்த எடிட்டிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா நமக்கு இருந்த ஒரு வேலையும் கரெக்டா முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா எங்க அம்மாவே வந்துட்டாங்க. அப்புறம் நமக்கு இன்னைக்கு டீ போடுற வேலையும் மிச்சம். ஏன்னா அவங்களே டீயை போட்டாங்க. எங்க அம்மா கேஷுவலா டீ குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எங்க அம்மா பார்த்துட்டு எவ்வளவு கேஷுவலா ஆக்டிங் விடுறாங்க பாத்தீங்களா. டீயை குடிச்சு முடிச்சுட்டு மாவரைச்சிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு நானும் எடுத்து வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பக்கத்துல காட்டுப்பூச்சி பாம்பு ஸ்குவாட் மாதிரி ஒருத்தர் நடந்துட்டு இருக்கிறான். யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா என் தம்பி தான். தம்பி உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இப்படி இருக்கிறேன்னு கேட்டா, எனக்கு உடம்பு சரியில்லைனா ஊசி போட்டு வரலாமா அப்படின்னு சொன்னான். நான் ஹாஸ்பிட்டல் போனாலே எனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்க அம்மா தான் டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. இப்போ இவனை எப்படி கூட்டு போறோன்னு எனக்கே தெரியல. அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனுக்கு ஒரு ஊசி இறக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க அம்மா புட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டு நானும் தூங்க போயிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.